சென்னை தியாகராய நகரில் தீக்கிரையான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை முழுமையாக எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேக் களத்தில் இருந்து தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். விவேக், கட்டிடத்தை இடிக்கும் பணி தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்கிறது? எப்பொழுது இந்த பணியானது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவேக். கண்டிப்பாக தீ விபத்துக்கான சென்னை சில்க்ஸ் கட்டடம் இன்று காலை 11 மணிக்கு இடிக்க துவங்கப்பட்டது. அதாவது தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் ஆகியோர் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 11 மணிக்கு துவங்கிய பணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பணி துவங்கியது. அதாவது கட்டடத்தை இடிப்பதற்கு ஜாவ் கட்டர் என்று அழைக்கப்படும் 3 ராட்சத இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்த இயந்திரங்கள் கொண்டு இடிக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே ஒரு 20 அடிக்கு மண் கழிவு போட்டு அதன் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அதன் மீது இந்த ஜாவ் கட்டர் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கட்டடத்தை உடைக்கும் பணி துவங்கியது. பொதுவாக இந்த ஜாவ் கட்டரை பொறுத்தவரை கட்டடத்தின் உள்ள பக்கவாட்டு சோற்றை முதல் கட்டமாக பெரிய தொலைவில் துளையை போட்டு உடைத்து விட்டு பிறகு அதனை பீமுகளை உடைக்கும். அதுதான் அதோட பிரத்யேகமான அதோட செயல்பாடு. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக இந்த பணி 11 மணிக்கு துவங்கி தொடர்ந்து நடைபெற்றது. இருப்பினும் இந்த ஜாவ் கட்டரை நிலைநிறுத்துவதற்கான மண்கழி கொண்டு போடப்பட்ட மேடையானது அது 20 அடிக்கும் போடப்பட்டும் அதன் உயரம் பத்தாதனால் 6வது தளத்தில் தான் முதல் கட்டமாக இடிக்க துவங்கினர். 7வது தளத்தில் துவங்கப்படவில்லை. 7 மாடி கட்டிடம் என்பதால் மேலிருந்து துவக்கப்பட வேண்டும். இந்த சூழலால் 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பணி நிறுத்தப்பட்டு ஏற்கனவே இடிக்கப்பட்ட இந்த மண் அந்த கழிவுகளால் ஏற்படும் காற்றில் ஏற்படும் மாசுகளை குறைக்கும் வகையில் 2 தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தண்ணீர் வீச்சடிக்கப்பட்டு காற்று மாசு குறைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மேடையை மண்கழிவான அந்த ஜாவ் கட்டரை நிலைநிறுத்துவதற்கான இந்த மேடையை உயரப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இந்த பணி நடக்கிறது. தொடர்ந்து இந்த தேவையான உயரம் ஜாவ் கட்டரை நிலைநிறுத்துவதற்கான தேவையான உயரம் வந்த பிறகு அதன் பிறகு இந்த பணி இன்று மாலை திரும்பவும் துவங்கப்படும் என்றுதான் தற்போது அந்த தீயணைப்புத்துறையின் இணை இயக்குனர் மீனாட்சி நம்மிடம் கூறினார். தொடர்ந்து அதாவது 3 நாட்களில் இந்த பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளோம். அதற்கேற்ப இந்த பணியை துவங்கியுள்ளோம். முதல் நாளை பொறுத்தவரை இந்த உயரம் பற்றவில்லை. அதாவது ஜாவ் கட்டரை நிலைநிறுத்துவதற்கான இந்த உயரம் பற்றவில்லை. அதனால் தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்தவுடன் நாம் இந்த பணியை துவங்குவோம். இப்போ இடிக்கும் பணியை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் இந்த பணி நடக்கும். இடையே காற்று மாசை குறைக்கும் வகையில் இந்த தீயணைப்பு வாகனம் கொண்டு தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டு அது குறைக்கப்படும். 2மாக மாற்றி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த இடிக்கும் பணி தொடர்ந்து நடக்கும். தற்போது அந்த ஜாவ் கட்டர் அந்த இயந்திரத்தை நிலைநிறுத்துவதற்கான அந்த மண் கழிவுகளான மேடையை உயரப்படுத்தும் அந்த பணி தான் தற்போது நம்ம நேரடியாக பார்க்கிறோம். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தேவையான உயரம் வந்த பின் திரும்ப அதே இடத்தில் ஜாவ் கட்டர் நிலைநிறுத்தப்பட்டு 7வது மாடியிலிருந்து தொடர்ந்து இந்த பணி இடிக்கும் பணி துவங்கப்படும். முதல் கட்டமாக சோற்றின் பெரிய அளவில் துளையிட்டு பெரிய அளவில் சோற்றை இடிப்பார்கள். அதன் பிறகு அந்த பீமை அதிலே ஒரு கட்டர் என்று அழைக்கப்படும் அதன் மூலியமாக பீமை கட் பண்ணி எடுப்பார்கள். இப்படி மேலிருந்து 7, 6, 5 நின்று மேலிருந்து கீழாக இந்த கட்டடம் உடைக்கப்பட்டு அதன் துகள்கள் அதன் உள்புறமும் அதனை ஒட்டிய ஒரு பகுதியிலேயே அந்த மண்கழிவு விழும் வகையில் இந்த தொழில்நுட்பம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த விஷயத்தில் மிக பாதுகாப்பாக பணி மேற்கொள்கின்றனர். இருப்பினும் தற்போது இந்த மேடை உயர்படுத்தும் பணி தாமதமானதால் 2 மணி நேரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இந்த பணி நடக்கிறது. இது முடிந்த பின் மீண்டும் இந்த பணி துவங்கும். இன்று மாலை துவங்கி மீண்டும் இந்த பணி தொடர்ந்து நடக்கும். அந்த 7 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களுக்கு எந்த விரிசலோ பாதிப்போ ஏற்படாத வண்ணம் என்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவேக்? கண்டிப்பாக அதுதான் நம்ம பிரத்யேகமாக சொன்னது. ஜாவ் கட்டரை பொறுத்தவரை இடித்து உடனடியாக உள்ளே தான் அந்த மண்கழிவு அந்த கட்டடத்தை ஒட்டி விழும். அதே போல உள்புறமாக விழும். அதுதான் அதன் பிரத்யேக செயல்பாடு. அதற்காக தான் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த கட்டடத்தை உடைக்கின்றனர். ஏற்கனவே மௌலிவாக்கத்தில் நாம் ஒரு கட்டடம் இடிக்கப்பட்ட போது நாம் பார்ப்போம். அப்போது அது வெடிமருந்து வச்சு அந்த கட்டடம் தகர்க்கப்பட்டது. அது சீட்டுக்கட்டு போல் உடைந்து அதே இடத்தில் விழும். அது அதனுடைய தொழில்நுட்பம். ஆனால் இது பக்கத்தில் மிக அருகில் அதிக அளவில் கட்டடங்கள் வீடுகள் எல்லாம் இருப்பதனால் ரொம்ப இன்னும் பாதுகாப்பாக இந்த பணியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்காக தான் அது போன்று வெடிமருந்து பயன்படுத்தாமல் நேரடியாக இந்த ஜாவ் கட்டர் இயந்திரத்தை கொண்டு இந்த பணியை மேற்கொள்ள இந்த அரசு துறை அதிகாரிகள் திட்டமிட்டனர். அதன்படி தான் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. ஆக இப்போது காலையில் இடிக்கப்பட்ட 1 மணி நேர பணியில் கூட ஒரு சிறு துகளோ இவர்கள் அந்த கேம்பஸ் அந்த வளாகத்தை ஒட்டி வெளியே எந்த ஒரு துகளோ மண் துகளோ கற்களோ வரவில்லை. ஆக அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த மண் விழுது. ஆக தீயணைப்பு வாகனமே உள்ளே சென்று போய் தான் அந்த காற்று மாசை குறைக்கும் பணியை மேற்கொண்டார்கள். அந்த விதத்தில் பாதுகாப்பாக மேற்கொள்கிறார்கள். அதே போல ஊழியர்களும் ஹெல்மெட் அணிந்து அதற்கான காலுறை ஷூ போன்றவை அணிந்து முறையாக பணியை மேற்கொள்வார்கள் என்பதை அதன் இணை இயக்குனர் மீனாட்சி நம்மிடம் உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடிக்கும் பணியை பொறுத்தவரை இந்த மண் மேடை உயரப்படுத்தப்பட்டு ஜாவ் கட்டர் மேலே நிலைநிறுத்தப்பட்ட பிறகுதான் துவங்கும். அதற்கான பணி தான் தற்போது நடக்கிறது. மற்றபடி பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக இருக்கின்றது.